கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம். பிரசங்கி 9வது அதிகாரம் 8வது வசனம். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் கரைப்படாமல் வெள்ளையா இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வஸ்திரம் கரைப்பட்டிருந்தால், அதாவது நம்ம அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்களாக இருந்தால், சாத்தான் நம் அருகில் நின்று நமக்கு விரோதம் செய்வதற்காக இருப்பான், நமக்கு தீங்கு செய்வதற்காக அவன் நம்முடைய வலது பக்கத்திலே இருப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 3:1 அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான், சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான் என்று அங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் அதே யோசுவா எப்படி இருக்கிறான் என்று பார்க்கும்போது 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் என்று. அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்த அந்த யோசுவாவின் வலது பக்கத்திலே அவனுக்கு விரோதம் செய்ய சாத்தான் இருக்கிறான். நம்முடைய வஸ்திரம் கரைப்பட்டு இருந்தால் கர்த்தர் நம் அருகில் நிற்க முடியாது, கர்த்தர் நமக்கு கிரியை செய்ய முடியாது. மாறாக சாத்தான் அருகே நின்று நமக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறவனாக காணப்படுகிறான். ஆகவே கர்த்தர் நம்மேல் விரித்த அந்த வஸ்திரம் எந்த சூழ்நிலையிலும் கரைப்படாமல் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எப்படி நம்முடைய வெளிப்படையான மனுஷனுக்கு நம்ம வஸ்திரம் தரித்திருக்கிறோமோ, அது போல உள்ளான மனுஷன் அக்கிரமத்தினால நிறைந்தவனாக வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்து அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை, அதாவது அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நம்மேல் விரித்து நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மூடி போட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஆவியானவர் சர்தை சபையின் தூதனுக்கு சொல்லுகிறார், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஆண்டவரோடு கூட நடக்க, அவரோடு சஞ்சரிக்க நம்ம வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக, அதாவது அவர் நம்மால் விரித்த அந்த வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப தேவையாக நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், இந்த அழுக்கு வஸ்திரம் தரித்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு சிறந்த வஸ்திரங்களை கர்த்தர் தரிப்பிக்கிறார். அந்த சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிப்பதற்கு முன்பாக என்ன நடக்கிறது என்றால் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். ஆண்டவர் அவன் தலையின் மேல சுத்தமான பாகையை வைக்க சொல்லுகிறார். அந்த சுத்தமான பாகை என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. அது வைத்த பிறகு அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பிக்கிறார்கள். ஆகவே தான் இந்த வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. தலைக்கு எண்ணெய் என்று சொல்லும்போது அது அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எண்ணெய் பரிசுத்தாவியானவரின் அபிஷேகம் எப்போதும் நம்மிடத்தில் குறைவில்லாமல் இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்ஸ் நம்மை விட்டு எடுபட்டு போகக்கூடாது. அப்படி அந்த பிரசன்ஸ் இருக்கும் போது நம்முடைய வஸ்திரம் கரைபடாதபடிக்கு, அசுசிப்படாதபடிக்கு அவர் பார்த்து கொள்வார். ஏனென்றால் நாம் அவருக்கு பாத்திரவான்களாக மாற முடியாது. அவர்தான் நம்மை பாத்திரவான்களாக மாற்றுகிறார். அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 36:27, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், கல்லான இருதயத்தை அகற்றி சதையான இருதயத்தை கொடுத்து அதில் என் ஆவியை வைத்து என் கட்டளைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் நடக்க பண்ணுவேன், நானே செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ தூரமாக இடம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய எல்லா காரியங்களையும் அவருடைய வழிகளை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை செவ்வையாக்கி நம்முடைய எல்லா காரியங்களையும் செவ்வையாய் நேர்த்தியாய் செய்ய அவர் ரெடியாக இருக்கிறார். நாம தான் அதற்கு தயாராக வேண்டும். அந்த அபிஷேகம் எப்பெல்லாம் நம்மை விட்டு குறைகிறது என்றால் எல்லாவற்றையும் அவரே செய்கிறார் என்கிற வெளிச்சம், அந்த ஒரு நிச்சயம் நமக்கு இல்லாமல் அவருக்காக காத்திருக்காமல் நாம சுயமாய் காரியங்களை செய்யும் போது அந்த அபிஷேகம் குறைகிறது. அதாவது அவருடைய பிரசன்னத்தை நாம மிஸ் பண்ணுகிறோம், கர்த்தருடைய கிரியையை நாம மிஸ் பண்ணுகிறோம். பாருங்கள், ஆபிரகாம் லோத்துடைய வாழ்க்கையை குறித்து வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 13வது அதிகாரத்திலே
ஆபிரகாம் கர்த்தருடைய கட்டளையை பெற்று கானானுக்கு வருகிறான். அவனோடு சேர்ந்து லோத்தும் வருகிறான். 2 பேருமே கானானுக்கு வந்து மிகுந்த சம்பத்துடையவர்களாய் ஐஸ்வர்யம் உடையவர்களாய் மாறுகிறார்கள். அப்பொழுது ஒரு சூழ்நிலையிலே 2 பேருக்கும் ஒரே விதமான ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் வருகிறது. அதாவது ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறான் லோத்தை பார்த்து, ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அவன் அங்கே வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. அவ்வளோ ஒரு சாஃப்டா சொல்லுகிறான் எனக்கும் உனக்கும் உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அதாவது இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ வந்து ஒரு இடத்தை பார்த்து போகலாம், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லுகிறான். பாருங்கள், உடனே அந்த லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த சோதோம் என்கிற பட்டணத்தை பார்த்து அது அவனுடைய கண்களுக்கு பிரியமா காணப்பட்டது. அது செழிப்பானதாக கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருந்தது என்று 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ ஒரு செழிப்பானதாக குறைவற்றதாக காணப்பட்டது. எகிப்தை போலவும் என்று சொன்னால் இது வேதத்திலே பல இடங்களிலே பஞ்சம் வந்ததும் மகஜானங்கள் எகிப்துக்கு போகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் அங்கே வந்து எல்லாம் ஆகார திரட்சி, பொருள் திரட்சி அதிகமாக காணப்படுகிறது என்று தானே அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை பார்த்து கொண்டு அந்த லோத் அதை தெரிந்து கொண்டு அங்கே செல்லுகிறான். ஆனால் பாருங்கள், ஆபிரகாம் சொல்லுகிறான், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஆபிரகாம் எங்கேயுமே போகவில்லை. 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான் என்று. அவன் அங்கேயே குடியிருக்கிறான். முதலாக கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொண்ட அந்த இடத்திலேயே ஆபிரகாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறான். ஆனால் லோத்து அவனை விட்டு பிரிந்து செல்லுகிறான். அபிஷேகம் என்பது என்ன? நம்ம வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் நமக்கு பின்னால கேட்பது தான் அபிஷேகம். நம்ம ஒரு ஸ்ட்ரகிள்ல இருக்கும் போது என்ன வழி என்று தெரியாமல், இந்த காரியத்துல என்ன ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி நம்மை வழி நடத்துகிறார். ஆனால் லோத்து அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவனே அவனுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து அவனுக்கு பிரியமான ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு அவன் செல்லுகிறான். ஆனால் ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த கானானிலே அவன் குடியிருக்கிறான். 14வது வசனத்திலே லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், கர்த்தர் அவனை ஏறெடுத்து பார்க்கும்படி செய்கிறார். கர்த்தரே அதை செய்கிறார். அவர் செய்யும் போது மொத்த கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கு நான் கொடுக்கிறேன் என்று வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனால் லோத்துடைய வாழ்க்கையை பாருங்கள். லோத்து தெரிந்து கொண்ட அந்த சோதோம் வெளியே இருந்து பார்ப்பதற்கு அவனுக்கு பிரியமானதாக அது கர்த்தருடைய தோட்டம் போல இருந்தது. இது சத்ருடைய சூழ்ச்சி. ஆனால் அது எகிப்து. அது அவன் தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தருடைய தோட்டம் போலவும் இருந்தது, அது எகிப்தை போலவும் இருந்தது. ஆனால் அது வந்து மாயையான ஒரு தோற்றத்தை உடையதாக இருந்தது என்பதை அவன் அறியாமல் அங்கே செல்லுகிறான். அந்த தேசம் கர்த்தருக்கு விரோதமாக அக்கிரமத்தினால் நிறைந்து அவருடைய கோபத்திற்கு என்று வைக்கப்பட்ட தேசமாக பட்டணமாக அது இருக்கிறது. அவன் அதற்குள் போன பிறகு ஒவ்வொரு நாளும் அங்கே உள்ள காரியங்களினாலே அவன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். பிறகு அவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தால் அது ஆசீர்வாதமானதாக இல்லை. ஆனால் ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் அந்த கானான் தேசம் முழுவதையும் கர்த்தர் சுதந்திரிக்கும்படி வைக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு முன்பாக இன்று இந்த தேசமெல்லாம் இருக்கிறது. இந்த தேசத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அனுபவிக்க நமக்கும் உரிமை இருக்கிறது, நமக்கு அதிகாரம் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. கர்த்தரோடு நடக்க பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்றால் எல்லாம் நமக்கு நிச்சயமாக தகுதியாக இருக்காது. நாம் நம்முடைய சுய விருப்பத்தின்படி, நம்முடைய சுய சித்தத்தின்படி காரியங்களை தெரிந்து கொண்டு போகும்போது நம்ம போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் இருக்க மாட்டார். நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் துணை போக மாட்டார். அவர் நம்மை தெரிந்து கொண்டது நமக்கு பிரியமான வழிகளில் நடப்பதற்கல்ல,
அவருடைய வழிகளை கற்றுக்கொள்வதற்கு. நாம் அவரோடு இருக்கணும், அவரோடு இருக்க வேண்டும், அவரோடு சஞ்சரிக்க வேண்டும் என்ற நாம் எங்கே இருக்க வேண்டும், நாம் எங்கே வேலை பார்க்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் எங்கே படிக்க வேண்டும், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தருடைய ஆலோசனையின்படி அவர் நடத்துகிறார். அப்படி நடத்தும் போது அவருடைய பிரசன்னத்தை நாம் ஒருபோதும் இழந்து போக மாட்டோம். அவருடைய பிரசன்னத்தை இழக்காமல் இருக்கும்போது நம்முடைய வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையாக இருக்கும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டு வருகிறார். அங்கிருந்து மீட்டுக்கொண்டு அவர் வனாந்தரத்திலே அவர்களை நடத்தி வருகிறார். எதற்காக ஆண்டவர் வனாந்தரத்திலே நடத்துகிறார் என்றால், எகிப்து என்பது அந்த பழைய வாழ்க்கை. அங்கே கற்றுக்கொண்ட அநேக கோணலான வழிகள் இருக்கிறது. அசுத்தமான அருவருப்பான பல காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிறது. அவை எல்லாவற்றையும் அகற்றி அந்த கோணலானவைகளை செவ்வையாக்கி அவருடைய வழிகளை கற்றுத்தருவதற்காக தான் அவர் வனாந்திரத்திலே நடத்துகிறார். ஆனால் அந்த வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துகிறார். பாருங்கள், அவர்கள் எல்லாருமே அந்த மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள் என்று 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். 5வது வசனத்தில் பாருங்கள், அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருக்கிறார்கள். அதாவது அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கீழாகத்தான் செல்லுகிறார்கள் எல்லாருமே. ஆனால் எல்லார்கிட்டையும் அவர் பிரியமா இருக்கவில்லையா? ஏனென்றால் இதை குறித்து சங்கீதம் 78 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 78 40வது வசனத்திலே, எத்தனை தரமோ வனாந்திரத்தில் அவருக்கு கோபம் ஊட்டி அவ்வாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் நடந்தது வனாந்திரம்தான், அவ்வாந்திர வெளிதான். ஆனால் அதை சாக்கு சொல்ல முடியாது. என்னுடைய சூழ்நிலை நிமித்தம்தான் நான் இப்படி செய்தேன், என்னுடைய சூழ்நிலை நிமித்தம்தான் நான் அதை தெரிந்து கொண்டேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் வனாந்திரத்தில் இருந்தால் கர்த்தரும் அவர்களோடு கூட இருக்கிறார். அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாக வழிநடத்துகிறார் என்று அது 78வது அதிகாரம் 53வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 52 மற்றும் 53 தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையை போல கூட்டி கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. சத்துரு தொடாதபடிக்கு பத்திரமா அவர்களோடு கூட இருந்து யுத்தம் செய்து அவர்களை பத்திரமாய் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை கோபப்படுத்தும் விதமாக, அவரை விசனப்படுத்தும் விதமாக அவர்களுடைய கிரியைகள் காணப்பட்டது. ஏனென்றால் தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய இச்சைக்கேற்ற போஜனம், அதாவது பொல்லாங்கானவைகளை இச்சித்தார்கள் என்று 1 கொரிந்தியர் 10 சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கானவைகள் என்றால் பொல்லாங்கனான சாத்தானால் உண்டானது. சாத்தானுடைய தூண்டுதலினால் உண்டாகிற ஆசைக்கும் இச்சைக்கும் இடம் கொடுத்து அப்படித்தான் அவ்வளோ நாள் வாழ்க்கை எகிப்திலே இருந்தது. அந்த எகிப்துக்கே திரும்பி அதே காரியங்கள் வேண்டும் என்று கர்த்தரிடத்திலே முறையிட்டு ஆண்டவர் எங்கே பரீட்சை பார்க்கிறார்கள், ஆண்டவரை சோதிக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை மீட்டு வனாந்திரத்தில் நடத்தியதை அதையெல்லாம் அழைத்துவிட்டு புதிய பாதையிலே புதிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும்படியாக நம்மையும் ஆண்டவர் அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். ஆனால் நாம மீண்டும் உலகத்தார்களை போல நம்ம விட்டு வந்த காரியங்கள், முன்பு நாம இருந்தது போல எதற்குமே கர்த்தருக்கு இடம் கொடுக்காமல் அவருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய ஆலோசனை என்ன, அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருக்காக காத்திருக்காமல் நாம சுயமாக எல்லா காரியங்களையும் செய்யும் போது அவருடைய பிரசன்னத்தை நாம நிச்சயமாக இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை என்றால், அவரை நாம துக்கப்படுத்தி விட்டால், அவரை விசனப்படுத்தி விட்டால் நம்ம எல்லா காரியத்திலும் ஈஸியாக விழுந்துடுவோம். சத்துருடைய வலையில ஈஸியாக விழுந்துடுவோம். அப்போ நம்முடைய வஸ்திரம் எளிதாக கரைப்பட்டு விடும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம ஒரு விசை கூட நம்மை ஆராய்ந்து நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலுமே கர்த்தருடைய சமூகத்தில் அமரவும், அவருக்காக காத்திருக்கவும், அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளவும் நாம தவறவே கூடாது. நம்முடைய எல்லா காரியத்தையும் அவரே செய்கிறார். அவரை விட்டு நம்மால ஒரு சின்ன காரியம் கூட செய்ய முடியாது என்கிற ஒரு எண்ணத்தோட இந்த வார்த்தைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்த பிதாவே, ஏசப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்தீங்களே அப்பா. கடந்த மாதம் முழுவதும்
எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களோட மிகுந்த கிருபையினால எங்களை பாதுகாத்த உங்க தயவுக்காக உங்க கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வஸ்திரம் எப்பொழுதும் கரைபடாதபடிக்கு தகப்பனே அதை பாதுகாத்து கொள்ள அப்பா வாஞ்சி உள்ளவர்களாக உங்க சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் எப்போதும் இழந்து போகக்கூடாது. உம்மிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை நாங்கள் துக்கப்படுத்தக்கூடாது, விசனப்படுத்தக்கூடாது. நாங்கள் குறைவுள்ளவர்கள் தகப்பனே அப்பா, நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள். எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் சமூகத்திலே அமர நாங்கள் ஒருபோதும் தவறக்கூடாது அப்பா. நீர் காட்டும் வழியில் செல்ல தகப்பனே வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, உங்களுடைய சித்தத்தை உணர்கிறவர்களாக, அதையே பற்றி கொள்ளுகிறவர்களாக அப்பா, உண்மையை பற்றி கொள்ளுகிறவர்களாக எங்கள் வாழ்க்கை முழுவதும் வாழ ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. உடைய வல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாக பண்ணும். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.